அன்றைய புனிதர். 3ஆம் நூற்றாண்டின் தியாகிகள் புனித செபாஸ்டியன் மற்றும் புனித ஃபேபியன். ஜனவரி 20 அன்று சர்ச் புனிதர்கள் செபாஸ்டியன் மற்றும் ஃபேபியன் தியாகிகளை நினைவுகூறுகிறது. செயின்ட் செபாஸ்டியன் மிலனில் பிறந்தார் மற்றும் ரோமானிய இராணுவத்தில் அதிகாரியானார். டியோக்லெஷியன் மற்றும் டெசியஸ் ஆகியோரால் கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டபோது இருவரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். புனித செபஸ்தியார் சிறையில் உள்ள கிறிஸ்தவர்களுக்கு உதவினார். அவர் அம்புகளில் இருந்து தப்பினார், ஆனால் அவர் கொல்லப்பட்டார். புனித ஃபேபியன் 14 ஆண்டுகள் போப்பாக இருந்தார். புனித பபியான். புதிய படைப்பே இன்றியமையாதது கலா. 6:15. இறைவன் தனக்கான பணியாளரை தேர்ந்தெடுக்கும் விதமே தனிதான். சாமுவேல் உட்பட யாருமே எதிர்பாராத நிலையில் தாவீதை அரசராக திருப்பொழிவு செய்தது போல 1 சாமு 16:1-13 வரை திருத்தந்தையாக தேர்வானவர் பபியான். திருத்தந்தை அந்தேரோஸ் 235-236 வரை 236ஆம் ஆண்டு இறந்த பிறகு புதிய திருத்தந்தையை தேர்ந்தெடுக்க எல்லாரும் கூடியிருந்தார்கள். அதனை பார்க்க மக்களும் குழுமியிருந்தார்கள். அந்த இடத்திற்கு தமது தோழர்களுடன் பபியான் வந்தார். இறந்த திருத்தந்தைக்கு அஞ்சலி செலுத்தவும் புதிய திருத்தந்தையை காணவும் வந்திருந்தார். அப்போது ஒரு புறா பறந்து வந்தது. அது பபியானின் தலையில் அமர்ந்தது. அதை பார்த்த எல்லாருக்கும் தூய ஆவி புறா வடிவில் இயேசு மீது இறங்கி வந்து, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று உரைத்தது நினைவுக்கு வந்தது. உடனே ஒருமனதாக எல்லாரும் பபியான் திருத்தந்தை என்று புகழ்ந்து குரல் எழுப்பினார்கள். புறா அமைதி மற்றும் அன்பின் அடையாளம். இவருடைய காலத்தில் அதுவரை இருந்து வந்த பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து விடுதலையாகி திருச்சபை அமைதியுடன் விளங்கியது. பேரரசர் பிலிப் கிறிஸ்தவர்களின் தோழனானார். பொது இடங்களில் கிறிஸ்தவர்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். இந்த அமைதியான நிலையை பயன்படுத்திக் கொண்டு உரோமை திருச்சபையை பபியான் ஒழுங்குபடுத்தினார். உரோமையை 7 மாவட்டங்களாக பிரித்தார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு திருத்தொண்டரைகளையும் நியமித்தார். இவர்களுக்கு மறைச்சாட்சிகளின் பணிகள் பற்றிய தகவல்களை சேகரிக்கும் முக்கிய பொறுப்பும் கொடுக்கப்பட்டது. சார்டினியாவில் இருந்த திருத்தந்தை புனித போந்தியானுஸின் உடலை கொண்டுவந்து உரோமையில் புனித கலிஸ்துஸ் மடத்தில் வைத்தார். கால் என்னும் நாட்டில் நற்செய்தி பணியாற்ற தகுதிவாய்ந்த 7 பேரை திருப்பொழிவு செய்து அனுப்பினார். பெரிய வியாழன் அன்று திரு எண்ணெய் மந்திரிக்கும் முறையை அறிமுகப்படுத்தியதும் பபியான்தான். பதவி ஆசையில் இருப்பவர்கள் எப்போதும் ஏதாவது பிரச்சனையை ஏற்படுத்தி கொண்டே இருப்பார்கள். அதேபோல பேரரசர் பிலிப் இறந்த பிறகு பேரரசனான தீசியஸ் கலவரத்தை ஆரம்பித்தான். கிறிஸ்தவர்களை கொடூரமாக கொலை செய்தான். உரோமை தெய்வங்களுக்கு தூபம் காட்டி கிறிஸ்துவை புறக்கணிக்க ஆணையிட்டான். மருத்தவர்களின் இரத்தம் பார்த்தான். 14 ஆண்டுகள் திருத்தந்தையாக இருந்த பபியான் இந்த மறைக்கலகத்தில் ஜனவரி 20, 250ஆம் ஆண்டு மறைச்சாட்சியானார். இவரின் கல்லறையின் மேல் மூடியிருந்த கல்லின் மீது பபியான் ஆயர் மற்றும் மறைச்சாட்சி என்று எழுதப்பட்டிருப்பதை இன்றும் நாம் காணலாம். வாய்ப்புகள் எப்போதாவதுதான் வரும். வந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி சீரான வாழ்வு வாழ்ந்தோமேயானால் நலமான வாழ்வு நம் கைவசம் நிச்சயமாகும்.